நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்வேதாவோட அப்பா. என் பேர் மதியழகன். நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம்? உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? கிளாஸ்ல ஸ்வேதா மயக்கம் போட்டு பக்கத்துல இருந்த தம்பி மேல விழுந்திருக்கா. அது விஷயமா நீங்க என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்களா? மிஸ்டர் மதியழகன், அதுக்காக மட்டும் நான் உங்களை வர சொல்லல. ஒரு பொண்ணு பத்தின எல்லா விஷயமும் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் தன்னோட பசங்க ஸ்கூல் முடிச்சாங்களா, நல்ல காலேஜ்ல சேர்த்தோமான்னு அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த பசங்க ஒழுங்கா படிக்கிறாங்களா, காலேஜுக்கு ஒழுங்கா போறாங்களா, எதையும் பாக்குறது இல்ல. பொதுவா எல்லா பேரண்ட்ஸையும் சொல்ல முடியாது. ஏதோ சில பேரண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஏதோ சிலர்ல நீங்களும் ஒருத்தரா? உங்க பொண்ணு இங்க என்ன பண்றா, காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? காலேஜ்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த தப்பான விஷயத்தையும் அவ பண்ண மாட்டான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்கள மாதிரி பசங்க மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸால தான் பசங்க முதல்ல கெட்டு போறாங்க. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல மேடம். ஒரு அப்பா தன் பொண்ணு மேல வச்சிருக்க வேண்டிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். அது எனக்கு இருக்கு. உங்க பொண்ணு இந்த காலேஜ்ல என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிளாஸ் பசங்க கூட எந்த நேரமும் சுத்திட்டு இருக்கா. நீங்க காலேஜ்ல யார் கூட பழகுவீங்க? உங்க கூட வேலை செய்யற லெக்சரர்ஸோட தானே. அதே போல ஸ்வேதா அவ கிளாஸ்மேட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா பழகுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, உங்க பொண்ணு காஃபி டேக்கு போனது, அதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்குனது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எதையும் தெரிஞ்சுக்காம என் பொண்ணு நல்ல பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னுலாம் இங்க வந்து வாதாடாதீங்க. அவ என்ன பண்ணான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க மேடம். அன்னைக்கு ஒரு நாள் காஃபி டேல நான் இருக்கிறது தெரியாம ஸ்வேதாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ட்ரீட்னு சொல்லி வந்துட்டு ஏதோ ஒருத்தன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலேஜுக்கு எவ்வளவு கெட்ட பேருன்னு தெரியுமா சார்? காலேஜ் ஹவர்ஸ்ல ஸ்வேதா கிளாஸை கட் பண்ணிட்டு காஃபி டே போனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அப்புறம் எப்படி மேடம் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸோட காஃபி டே போறதுல என்ன தப்பு இருக்கு? அங்க இவளா சண்டை போட்டா? கூட இவளும் தான் இருந்தா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? அதுக்காக அவ தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல. அதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரமும் உண்டு. அதே சமயத்துல அவ தப்பு பண்ணாளா இல்லையான்னு தெரியாம எப்படி நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? என்னோட காலேஜ் பேரை யாரு கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது சார். எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. கூட படிக்கிற யாரோ ஒரு பையன் ஃபீஸ் கட்டலன்னு அவனை எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னா முதல் ஆளா நானும் எழுதலன்னு சொல்லி எழுந்து நிக்கிறா. அவளை பார்த்து மத்தவங்களும் அந்த பையனை எக்ஸாம் எழுத வைக்கணும்னு எக்ஸ்கியூஸ் கேட்டு நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி முட்டாள்தனமா பசங்களை சப்போர்ட் பண்றத உங்கள மாதிரி பேரண்ட்ஸ் எப்ப நிறுத்துறாங்களோ அப்பதான் அவங்க உருப்படுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் உருப்படுறதும் உருப்படாம போறதும் அவங்கள நாம ட்ரீட் பண்ற விதத்துல தான் இருக்கு. அடக்குமுறை விட அன்பால நிறைய சாதிக்கலாம். தேவையில்லாம பசங்களை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறத சில பொறுப்புள்ளவங்க நிறுத்தணும். கிளாஸ்ல மயக்கம் போட்டு பக்கத்துல இருக்கிற பையன் மடியில சாயரா, அதுக்கு அந்த பையன் தண்ணி குடின்னு சொல்றா, கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடச்சு விடுறா. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேனேன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலைய அந்த பையன் செஞ்சிருக்கான். இன்ஃபேக்ட் அதுக்கு நான் உங்க மேல கோவப்படணும். ஸ்வேதாவுக்கு உடம்பு சரியில்லை, மயக்கம் போட்டு பக்கத்துல இருந்த பையன் மேல விழுந்துட்டா. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? பார்வை கோளாறா இருந்தா பார்க்கறதெல்லாம் தப்பாதான் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் ஆன்சர் பண்றதா நினைச்சு பேசிட்டே இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, சொல்லியாச்சு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லலன்னு நீங்க கேட்க கூடாதுல்ல, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லியாச்சு. இதுக்கு மேல கண்டிக்கிறதும் கண்டிக்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். நீங்க போல சார். ஐம் ரியலி சாரி. அந்த நிலைமை எப்போதும் எனக்கு வராது. நான் வரேன் மேடம். வரேன் சார்.
டேய் பயப்படாதடா, எதுவும் ஆகாது. நீ என்னடா தப்பு செஞ்ச பயப்படுறதுக்கு? டேய் அவன் தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும்டா. ஆனா உள்ள இருக்கிற மனுஷனை சும்மா சுரிஞ்சு விட்டு இந்நேரம் ரத்தத்தை சூடாக்கி இருப்பாங்க. மாப்பிள ஸ்வேதா மயக்கம் போட்டு வெற்றி முடியல சாஞ்சினா சொல்லுவாங்க. மயக்கம் என்ன தைக்கம் பண்ண பாட்டுக்கு சிவாஜி வாணிஸ்ரீ மாதிரி ரொமான்ஸ் பண்ணாங்கடா சொல்லுவாங்க. சுல்லா வேற உள்ள இருந்திருப்பேன். அவன் பங்குக்கு ஏற்கனவே ஆடுற கிரைண்டர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சு விட்டுருப்பேன். டேய் வாயை மூடிட்டுரு. ஸ்வேதா அப்பா கிட்ட நானே பேசலான் இருக்கேன்டா. டேய் ஏற்கனவே உன்னைய தாண்டா டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. நீ வேற அவர் வந்தோடனே ஹீரோ வேலையெல்லாம் பார்க்காத, அப்புறம் வாயிலே குத்து வாங்க போற. இன்னைக்குன்னு பார்த்து மனோகர் சார் கூட வரலடா. ஓ நம்மளா இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரலையா? ஓகே, அப்ப நம்ம எல்லாத்துக்கும் உச்சக்கட்ட தண்டனையா மரண தண்டனை கன்ஃபார்ம். டேய் நிலைமை தெரியாம நீ இதே மாதிரி காமெடி பண்ணிட்டு அப்புறம் நானே உனக்கு மரண தண்டனை தந்துடுவேன். ஏன் மாப்பிள நீ வேணா அழுகிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கேன், நாங்களும் சோகத்தை வெளிப்படுத்திக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், நாங்கள்லாம் ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வேதா அந்த தப்பு பண்ணல. அவன் மயக்கம் போட்டு விழுந்தா, நான் தான் தண்ணி கொடுத்தேன். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. வேணா என்ன ஏதாவது. உன் பேரு? இவன் தான் வெற்றி அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ்பா. நீதான் அவளை ரொம்ப கேர் எடுத்துட்டு பாத்துக்கிட்டு தான் சொன்னாங்க. ஸ்வேதா என்கிட்ட அவளுக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னதே இல்லை. நீங்க எல்லாம் இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிள் அவளோட உயிர் நண்பன் என்ன பத்தி கூடவா சொல்லல? தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் மேலே கோவப்படுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தோம். அபியும் நானும் படத்துல வர்ற பிரகாஷ்ராஜ் மாதிரி இருக்கிற உங்களை காதலன்ல வர்ற நக்மாவோட அப்பான்னு இந்த பையன் தப்பா நினைச்சிட்டான் அங்கிள். டேய் நான் என்ன நினைச்சேன், சும்மா சொல்றேன் அங்கிள். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா யாரு இருக்காங்க இல்லன்னு பார்க்காம நீங்க ஹெல்ப் பண்றீங்களே, இந்த வயசுல நீங்க இப்படி இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எங்களுக்கு கூட உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். கரஸ்பாண்டன்ட் ரூம்ல இருந்து வந்து எங்களை கண்ணாப்பேன்னு திட்டுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க ரொம்ப நல்லவர் அங்கிள். யாரோ ஒரு தம்பியை எக்ஸாம் எழுத விடலன்னு நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னீங்களாமே, இந்த வயசுலயே இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், எவனுக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது, அதான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. என் சின்ன வயசுல ஒரு பொண்ணோட பழகினா காதல்னு சொல்லுவாங்களோன்னு பயந்து எத்தனையோ அழகான நட்புகள் எல்லாம் சாவடிச்சிருக்கோம்பா. ஆனா நீங்க யாருக்குமே பயப்படாம நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அங்கிள் ஃபர்ஸ்ட் சீன்ல பின்றீங்களே. டேய் அடங்குடா அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எப்பயுமே இப்படிதான். இந்த தம்பியை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப வேடிக்கையா பேசுறப்பா. அவசரத்துல நான் உன் பேரை கூட கேட்கல. நான் பாலா, இவன் காத்தாலி, ஹலோ, இவன் வெற்றி, ஹாய் அங்கிள். இவன் கார்த்தி. நைஸ் டு மீட் யூ அங்கிள். உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையா நட்போட இருக்கணும். கண்டிப்பாக அங்கிள். நீங்க எல்லாரும் ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா அங்கிள். ஓகே, நான் வரேன். அங்கிள் ஸ்வேதா வரலையா? அவ மைண்ட் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கு, அதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். நான் மட்டும் தான் வந்தேன். வரேன்ப்பா. சரி வரேன். திரும்ப போ, யாரா பார்த்தா பிரச்சனை எடுப்போம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பிரியா. சொன்னா கேட்க மாட்டியா? எனக்கு தெரிஞ்சவாள்லாம் பக்கத்து தெருல தான் இருக்கு. யாரா பார்த்தா பிரச்சனை எட போறது. சரி ஒன்னா போனாதானே பிரச்சனை. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா ஆக்குற? சும்மாதான், டெய்லியுமா வரேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே பிரியா. ஏதா பண்ணி தொலை, ஆனா 10 மீட்டர் கேப்லயே வரணும். இன்னமும் பஸ் பின்னால வர மாதிரி 10 மீட்டர் கேப் விட்டு வான்னு சொல்ற. எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. நான் எங்க ஆத்துல வசமா மாட்ட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா, சும்மா பயப்படாத. அவன் பார்க் தேட்டர் போயிட்டு இருக்கான், நான் உன் பின்னால் வந்ததுக்கே எப்படி சொல்ற? ஓவரா பேசாம வாய் மூடின்னு வா. யாரா பாத்து கீத்து தொலைச்சிட போறா. ஹலோ நில்லு. யார் நீங்க? போட்டனா நீ ஏன்டா அவ பின்னாடி போற? அவ பின்னால் போனா உங்களுக்கு என்ன? டேய் நானும் அவளை லவ் பண்றேன்டா. போங்க, விளையாடாதீங்க. டேய் என்ன கலாய்க்கிறியா? 8 வருஷமா இதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ என் ஆளு. டார்ச்சர் பண்ணா போங்க. நானும் அவ்வளோ லவ் பண்றோம். அவ என் ஆளு. ஏய் எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க? 6 மாசம் இருக்கும். நான் 6வது படிக்கிறதுந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா அவளை.
நீ நடுவில் வந்து ஆட்டையை போட்டு போவ நான் உன்னை ஆட்டோ ஏற்றி விடணுமா? காண்டாவதுக்கு முன்னாடி போயிடு. ஹலோ விளையாடாதீங்க, கிளம்புங்க. இப்போ உன் உடம்பு வீங்க போது பாரு. அந்த பொண்ணை நானே எப்படி கட் பண்ண தெரியாம சுத்திட்டு இருக்கேன். இதுல நீ வேற போடா. உங்க கலருக்கும் அவங்க கலருக்கும் எப்படிங்க செட் ஆகும்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கலரா இருந்துன்னு கலாய்க்கிறேன் நீ. உங்களை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. வெள்ளையா இருக்க உன் மூஞ்சி போகும்போது செவன் ஆக போகுது பாடுறா. எனக்கு அவ தான், அவளுக்கு நான் தான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். ஒழுங்கா போயிடு. ஆசைப்படுறது கூட ஒரு அளவு இல்ல, அவளுக்கு நீங்க பாரா. பார்க்க நல்லா தானே இருக்கு நீ. வேற ஏதாவது ஃபிகரை பார்த்து ரூட் விட்டு போடா. அவ உங்களெல்லாம் செட் ஆக மாட்டா. வேற வேலை இருந்தா பாருங்க. ஏய், வேலைக்கு போனா எவனா உசார் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போகாம இருக்க தெரியுமா உனக்கு? சீரியஸா செம்ம காமெடி பேசுங்க நீங்க. என் ஃபிகர் முன்னாடி ஃபைட் பண்ண விடாம பாக்குறேன். அடங்க மாட்டா போல இருக்க நீ. அவ உங்களை லவ் பண்றாளா? 80% லவ் வந்துருச்சா? இன்னும் 20% தான் லவ் வரணும். அவ வீட்டுக்கு பயந்துட்டு லவ் எப்படி சொல்லணும்னு தெரியாம என்கிட்ட முழிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு இப்படி ஒரு நினைப்பாரு இருக்கா? ஏய், அப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன் அடங்க மாட்டேன். ஏய், ஏய், பச்சை ஏய். வச்சுக்கோ. ஏய், ஏய், மேல கை வைக்கிறியா? ஏய், நான் அசோக் நிறுத்து, என்ன பண்ற? என் ஏரியால வந்து ஐயோ, யாரா வாங்கல, யாரா இடிச்சு வாங்கல. வாயை உடைச்சிருவேன். வர்றா, யார் கை இடிச்சு காலெல்லாம் வாயை மூடி உடைச்சிருவேன்? வச்சிருடா. please. பாத்துக்கடா. என்னப்பா என்ன? அண்ணா, என் ஃபிகரை கலாய்க்கிறான் அவன். டேய் யாரா நீ? எந்த ஏரியாவிலேருந்து வர்ற? சவுக்கார்பேட்டைண்ணே. டேய் ஏரியா விட்டு ஏரியா வந்து என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? அவன் ஆளுன்னு சொல்றான்ல, போடா விட்டுட்டு. நானும் இவ்வளவு லவ் பண்றேனே. அண்ணா பொய் சொல்றான் அவன். அந்த பொண்ணு என்னதானே லவ் பண்ணுது? இவகிட்ட கேளுங்கண்ணே. ஏமா இவங்க 2 பேர்ல யாரை லவ் பண்ற நீ? சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் பொட்டை காட்டு என் ஃபிகர் உசார் பண்ணது இல்லாம டான்ஸ் வராறேன். உன்ன பிச்சிருவன் பிச்சி.